2024 T20 வேர்ல்டு கப்ல ரிஷப் பண்டோட ஆட்டம் இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு. ஒன் டவுன்ல வந்து சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் முக்கியமான கட்டத்தில் தேவையில்லாத ஷாட்டுகளை ட்ரை பண்ணி விக்கெட்டை பறி கொடுக்குறாரு. இதை மட்டும் மாத்திக்கோங்க, அன்னைக்கு பாருங்க விராட் கோலியே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சஞ்சய் மஞ்சரேக்கர் ரிஷப் பண்டுக்கு முக்கியமான அட்வைஸ் கொடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, சஞ்சய் மஞ்சரேக்கர் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லீக் சுற்றுல இருந்து இப்போ சூப்பர் 8 சுற்று சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. முன்னாடி நியூயார்க்ல தொடங்கி இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது வரைக்கும் தோல்வியவே சந்திக்காத அணி இன்னைக்கு யார் எதிர்கொண்டு விளையாட போறாங்க அப்படின்னா பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. செமிஃபைனல் கிட்டத்தட்ட 99% இந்திய அணி தகுதி பெற்றுட்டாங்க. 1% தான் பாக்கி. அது வந்து மீதி இருக்கக்கூடிய போட்டிகள் முடிவுக்கு வந்தா தெரிஞ்சிடும். பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இந்தியாவை வீழ்த்தியே ஆகணும். அப்பதான் அவங்க செமிஃபைனலுக்கு போக முடியும். இல்லைனா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதே மாதிரி அடுத்த மேட்ச் ரொம்பவே முக்கியம். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். அந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் அணி பங்களாதேஷை வீழ்த்தினாங்க அப்படின்னா அவங்க செமிஃபைனலுக்கு வந்துருவாங்க. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டி தான். இந்த சூப்பர் 8 சுற்றுல இந்திய அணி முதல் போட்டியில ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. கடைசியா பங்களாதேஷுக்கு எதிராகவும் சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில இந்திய அணி 50 ரன்கள் தேசத்துல வின் பண்ணாங்க. இந்த பங்களாதேஷுக்கு எதிரான மேட்ச்ல ரோஹித் சர்மா கிட்டையும் விராட் கோலி கிட்டையும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த தூக்கம் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா விராட் கோலியும் ஓப்பனிங் அப்படின்ன உடனே இவங்க கிட்ட இருந்து பல பார்ட்னர்ஷிப், அதாவது தொடக்கம் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஏமாற்றமா தான் இருந்துகிட்டு இருந்தது. ஒன்னு விராட் கோலி அவுட் ஆயிருவாரு, அப்படி இல்லைன்னா கடைசியா ரோஹித் சர்மா அவுட் ஆயிருந்தாரு சீக்கிரமா. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் பெருசா இல்லாமலே இருந்துகிட்டு இருந்தது. பட் பங்களாதேஷுக்கு எதிராக சிறப்பாக தோங்கினாங்க. அதிரடியில் சும்மா மிரட்டி எடுத்தாங்க. அந்த ஒரு கட்டத்தில் தான் ரோஹித் சர்மா விக்கெட்டை பறி கொடுத்தாரு. உள்ள வந்தாரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ரிஷப் பண்ட். ரிஷப் பண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன் டவுன்ல முன்னாடி யார் வருவா, விராட் கோலி. அவரோட இடத்துல தான் ரிஷப் பண்ட் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு வேலையை இந்த T20 வேர்ல்டு கப்ல சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியிலையும் ரிஷப் பண்ட் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு நல்லாவே மேட்சை கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் விராட் கோலி விக்கெட்டை பறி கொடுத்த உடனே ரிஷப் பண்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதுக்கு மேல பொறுமையா ஆட மாட்டேன், என்னோட பல இன்னிங்ஸ் ஆடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அதிரடியில சும்மா மிரட்டை எடுத்தாரு. 6 போர்மா வெளுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு நேரத்துல தான் ரொம்ப நேரமா ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணும்போது விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அப்பவே விராட் கோலி பெவிலியன்ல இருந்து அப்படியே டவல்லாம் முகத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கா விக்கெட்டை பறி கொடுப்பா அப்படின்ற மாதிரி விராட் கோலி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரிஷப் பண்டே பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. அத்தோட மட்டும் முடியல. ரிஷப் பண்ட் பெவிலியன் வந்த உடனே விராட் கோலி போயிட்டு பேசுறாரு, என்னப்பா நீ இவ்வளவு கேப் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணாம நீ வந்து அங்க கேட்ச் கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டுலாம் இருந்தார். ரிவர்ஸ் ஸ்வீப் அப்படிங்கிறது பண்டால் அடிக்க முடியாதெல்லாம் கிடையாது. வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்து வீச்சு அசால்ட்டா அடிப்பாரு. பட் இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் சஞ்சய் மஞ்சரேக்கர் ரிஷப் பண்ட்டுக்கு முக்கியமான அட்வைஸ் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிஷப் பண்ட் அவுட் ஆன உடனே விராட் கோலியோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்க. கேமராலாம் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது விராட் கோலிக்கு தெரியாது. அதை தெரிஞ்ச உடனே டவல் எடுத்து தன்னோட முகத்துல வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு அவுட்டை ரிஷப் பண்டே பெவிலியன்ல இருந்து பார்த்திருந்தாலும் கூட கண்டிப்பா முகத்தை மூடி இருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு ஷாட்டை ரிஷப் பண்ட் தவிர்த்து இருக்கணும், ஸ்ட்ரைட்டாவே விளையாடி இருக்கணும். ஏன்னா ரிஷப் பண்ட் கிட்ட நிறைய ஷாட்டுகள் இருக்கு. ரிஷப் பண்ட் மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்து விளையாடுங்க அப்படிங்கிறது சிறந்ததே இல்ல. ஆனா விராட் கோலி வேணா ரிஷப் பண்ட் கிட்ட சொல்ல முயற்சி செய்யலாம். அந்த தகுதி விராட் கோலி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ட்டுக்கு முக்கியமான அட்வைஸை கொடுத்திருக்காரு சஞ்சய் மஞ்சரேக்கர். சஞ்சய் மஞ்சரேக்கர் சொல்றது உண்மைதான். ஏன்னா பேட் கமின்ஸ் பவுலிங்கா இருக்கட்டும், ஆண்டர்சன் பந்து வீச்சா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிப்பேன் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல பல ஷாட்டுகள் அடிக்கிறார் ரிஷப் பண்ட். இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்ல ரிஷப் பண்டோட ஆட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில கூட இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட் இழந்தப்ப ரிஷப் பண்ட் தான் நின்று பொறுமையா ஆடி ஒரு 40 ரன்கள் கொண்டு போனார். அந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்றதுக்கு ரிஷப் பண்ட் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. எல்லா போட்டியிலையுமே நிலையா நின்று பொறுமையா தொடங்கினாலும் கூட கடைசி கட்டத்துல சிறப்பு ஆடி நல்ல ரன்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அவரோட ரோல் இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி தேவையில்லாத ஷாட்டுக்கு அவர் விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் சஞ்சய் மஞ்சரேக்கரோட கருத்தா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்திய அணி ஆஸ்திரேலியா எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடைசியா ICC டிராஃபி இந்தியாவுக்கு 2 மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதற்கு ஆஸ்திரேலியா தான் முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி, கடந்த ஆண்டு 50 ஒரு உலகக்கோப்பை தொடரோட இறுதி போட்டி, இந்த 2 மேட்ச்லயுமே இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் பெஸ்ட் ரிவெஞ்சா இன்னைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட இந்த தொடர்ல இருந்து வெளியேறிடுவாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் முடிவு பண்ணும். பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வீழ்த்தணும். இது நடந்ததுன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் செமிஃபைனலுக்கு தகுதி வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைய நாள் தொடங்கி இருக்கு. இன்னைய நாளோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி வீட்டுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத நீங்களும் மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.